ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 33. மிருணாளினி அனுப்பிய மெசேஜை பார்த்த நிதிஷ் வெகுவாக அதிர்ந்தான். யாரா இந்த பொண்ணு? எப்படி கண்டுபிடிச்சா? 2 வார்த்தை தானே அனுப்புனேன். ஒருவேளை ஆதி இப்படியெல்லாம் மெசேஜ் பண்ண மாட்டானோ? தெரியாம இப்படி அவனை மாட்டி விட்டுட்டோமோ என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டு ஆதியையும் ஃபோனையும் மாறி மாறி பார்த்து திருட்டு மொழியில் விழித்தான். என்ன செய்யலாம் என்று யோசித்தவன் அடுத்த மெசேஜை தட்டிவிட்டான். சூப்பர், எப்படி இது ஆதி இல்லைன்னு கண்டுபிடிச்சிங்க? அனுப்பிவிட்டு சிறிது நேரம் பொறுத்து பார்த்தான். எந்த பதிலும் வரவில்லை. ஓ, ஆதி தவிர வேற யாருக்கும் டெக்ஸ்ட் பண்ண மாட்டாங்களோ என்று யோசித்து கொண்டே அவளுடைய டிபியை பார்த்தான். நாயகி இன்டீரியர்ஸ் என்ற லோகோவை தான் அதில் வைத்திருந்தாள். ஓ, நேற்று சுவி ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசி விவரம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாளே, அந்த பொண்ணா? சரி, பார்த்துக்கலாம். எப்படியும் வேலை முடிகிற வரைக்கும் இங்கே தானே இருப்பா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு தான் அனுப்பிய மெசேஜ் அனைத்தையும் டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் என்று கொடுத்து விட்டு பிறகு டெலீட் ஃபார் மீயும் செய்து விட்டான். நேற்று தான் பழக்கமான பொண்ணுக்கு ஷார்ட் நேம் எல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணியிருக்கான். ஒன்றும் சரியில்லையே என்று தன் தாடையை தடவி யோசித்தான். பேசாமல் அவன்கிட்ட டைரெக்டாக கேட்டுடலாமா என்று முதலில் எண்ணியவன் பிறகு வேண்டாம் என்று விட்டுவிட்டான். அவனா எப்போ சொல்கிறானோ சொல்லட்டும் என்று முடிவு செய்து கொண்டான். எப்படி கண்டுபிடிச்சிங்க என்று வந்த மெசேஜை படித்த மிருணாளினி அதற்கு மேல் எதுவும் அனுப்பாமல் அப்படியே அதனை வைத்து விட்டாள். ஆதி சாரோட ஃபோனை இப்படி எடுத்து மெசேஜை பார்த்து இந்த அளவுக்கு உரிமையாக யார் ரிப்ளை பண்ணுறது என்று தனக்குள் ஒரு முறை கேள்வி கேட்டுக்கொண்டாள். ஒருவேளை அபியா இருக்குமோ? இல்லையே, அவனுக்கு தான் என்ன தெரியுமே. சரிவிடு, அது யாரா இருந்தா நமக்கென்ன? ஆதி சார் இல்லாமல் வேற யார்கிட்டையும் பேச நமக்கென்ன இருக்கு என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு வேலையில் மூழ்கி போனாள். 3 மணி அளவில் நாயகியிடம் இருந்து அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்று சொல்லுமா என்றாள். எங்கடி இருக்க? மதியம் வீட்டுக்கு வந்து சாப்பிட்றேன்னு சொன்னியே. இதோ கிளம்பிட்டேம்மா. இன்னும் கிளம்பவே இல்லையா நீ? டைமை பாரு. அப்போதுதான் நேரத்தை பார்த்தாள். 3ஐ கடந்து 5 நிமிடங்கள் ஆகியிருந்தன. இவ்வளவு நேரம் வைத்த காயப்படாதடி என்றார் நாயகி வருத்தத்தோடு. அம்மா, நீ சொன்னதுக்கு அப்புறம்தான் லைட்டாக பசிக்கவே ஆரம்பிக்குது. அதுதான் போதும் போதும்னு சொல்ல சொல்ல அத்தனை பூரிய காலையில் என் தட்டில் அடுக்குனியே, அப்புறம் எப்படி பசிக்கும்? சரி இரு, இதோ கிளம்பிட்டேன், நீ வை ஃபோனை என்று விட்டு அவரை அடுத்து எதுவும் சொல்லும் முன் அவசரமாக அழைப்பை துண்டித்தாள். கைபேசியை டேபிளின் மேல் வைக்க போனவள் ஆதியின் வாட்ஸ்அப்பிற்கு சென்றாள். அனுப்பிய மெசேஜ் எல்லாம் டெலீட் செய்யப்பட்டிருந்ததை கண்டவள் இதழில் சிறியதாக புன்னகை அரும்பியது. யாரோ ஆதிக்கு தெரியாமல் மெசேஜ் செய்துவிட்டு பிறகு அதனை அவன் கண்டுபிடித்து விடக்கூடாது என்று அழிக்கவும் செய்திருக்கிறார்கள் என்று சரியாக கணித்தாள். தான் அனுப்பிய மெசேஜை மீண்டும் ஒரு முறை சென்று பார்த்தாள். நாம எதுவும் தப்பா அனுப்பல, யார் வேணும்னாலும் பார்க்கட்டும், நமக்கென்ன என்று தனக்குள்ளேயே சொல்லி கொண்டவள் அவசரமாக எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு கிளம்பினாள். காலையில் மிருணாளினி அப்படி பேசிவிட்டு சென்ற பின் நாயகி நீண்ட நேரம் கண்களில் வழியும் நீரோடு அப்படியே அமர்ந்திருந்தார். பிறகு தன் கண்ணீரை துடைத்து கொண்டு எழுந்தார். எப்போதும் அவள் பேசுவதை எல்லாம் இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுவதைப் போல் இதையும் விட்டுவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு வேலையை பார்க்க சென்று விட்டார். அவதான் சொன்னாலே, எனக்கு இருக்கிற ப்ரெஷரை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் உன்கிட்ட காட்டிடுறேன்மா அப்படின்னு. அப்புறம் என்ன, இதுவும் அது மாதிரிதான் என்று தன்னைத்தானே சமாதானம் செய்து கொண்டார். மதியமும் தன் மகளுக்கு பிடித்த மாதிரி ஏதேனும் சமைத்து வைக்க வேண்டும் என்று ஃப்ரிட்ஜில் இருந்த காய்கறிகளை ஆராய்ந்தார். முட்டைக்கோசும் பீன்ஸும் இருக்க, சரி கொத்தமல்லி ரசம் வச்சு இதை பொரியல் பண்ணிடலாம் என்று எண்ணிக்கொண்டார். முட்டைக்கோசையும் பீன்ஸையும் பொடியாக அரிந்து உடன் பச்சை பட்டாணி சேர்த்து பச்சை மிளகாய் தாளித்து தேங்காய் துருவல் தூவி செய்யப்படும் அந்த பொரியல் மிருணாளினிக்கு மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலிருந்தே அதனை மிகவும் ஆசையோடு சாப்பிடுவாள். அவள் வயது பிள்ளைகள் எல்லோரும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கும் அடம் பிடிக்கும் போது இவள் மட்டும் வித்தியாசமாக இதைத்தான் கேட்பாள். கல்லூரி விடுதியில் தங்கி படித்து கொண்டிருந்த நாட்களில் கூட வீட்டிற்கு வந்தால் இதை செய்து தரச் சொல்லி தன் தாயை வம்பு செய்வாள். ஒரு முறை அப்படி வந்திருந்த போது இதனை செய்து தர சொல்லி கேட்டாள். நாளைக்கு பண்ணி கொடுக்குறேன்டி, பட்டாணி இல்லை, மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணும். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு இன்னைக்கு இதுதான் வேணும் அடமாக சொல்லிக்கொண்டே சோஃபாவில் சரிந்து படுத்து தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்தாள் மிருணாளினி. அப்போ நீ போய் வாங்கிட்டு வா, என்னால் இந்த வெயிலில் போயிட்டு வர முடியாது. மாட்டேன், நானே லீவுக்கு வந்திருக்கேன், என்ன வேலையெல்லாம் வாங்காத. இந்த 1 வாரமும் என்னோட வேலையே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான். இல்லைனா மட்டும் நீ ரொம்ப வேலை செஞ்சு கிழிப்ப பாரு. இப்போ என்னம்மா, நான் வேலை எதுவும் செய்யறதே இல்லைன்னு இன்டைரக்டாக சொல்கிறியா? ஹாலிலிருந்தே கத்தினாள். ஐயா, நேரடியாகவே தான் சொல்கிறேன்.
என்ன தப்பா சொல்லிட்ட இல்ல? இரு இரு, அப்பா வரட்டும். இன்னைக்கு உனக்கு திட்டு வாங்கி வைக்கிறேனா இல்லையான்னு பாரு. போடி போடி, நான் பயந்துட்டேன். நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறியா? அப்பா வந்ததும் கண்டிப்பா சொல்லுவேன். அப்பா கிட்ட பாப்பா என்ன சொல்ல போறீங்க? குரல் கேட்டு திரும்பி பார்த்தவள் தன் தந்தை அன்பு செல்வம் நிற்பதை கண்டாள். ஐ, அப்பா என்ற வேகமாக ஓடிச் சென்று அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பாப்பா எப்போ வந்தீங்க? காலையில தான்ப்பா வந்தேன். நீங்க ஏன் நான் வருவேன்னு தெரிஞ்சு ஊருக்கு போனீங்க? என்றாள் முகத்தை சுருக்கி செல்ல கோபத்தோடு. அவளை இழுத்து கொண்டே சென்று சோஃபாவில் அமர்ந்தவர், வேற என்னடா பண்ண முடியும், கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் இல்ல என்றார். அதுக்கு இப்போதான் போகணுமா? அப்படி இல்லை தங்கம், இப்போ போயிட்டு வந்துட்டா இன்னும் ஒரு வாரம் பாப்பா கூடவே இருக்கலாம் இல்ல, அதுக்காகத்தான்டா. அவள் நாடி பிடித்து கொஞ்சினார். வாங்க என்றவாறே வந்த நாயகி அவர் கையில் தண்ணீரை கொடுத்தார். வந்தவருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டியாடி, அதுக்குள்ள கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்ட என்று அவளை அதட்டினார். போமா என்றவள், அப்பா பாருங்கப்பா, அம்மா எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க, வேலை வேற செய்ய சொல்றாங்க என்று அவர் செய்தது கூட செய்யாததையும் சேர்த்து இட்டுக்கட்டி அவள் சொல்லிக்கொண்டே போக அவரோ கண்டுகொள்ளாமல் வேலையை பார்க்க சென்று விட்டார். சரி சரி, நான் அம்மாவை திட்டுறேன் என்று அவள் கன்னம் தட்டி சமாதானப்படுத்தினார் அன்பு. அவர் கையில் காஃபியை கொண்டு வந்த நாயகி கொடுக்க அதை வாங்கி கொண்டே, என்னம்மா இதெல்லாம், எதுக்கு பாப்பாவ என்று அவர் ஆரம்பிக்கும் போதே நாயகி அவரை முறைக்கத் தொடங்க, சரி சரி, எதுக்கு முறைக்கிற, திட்டாம சொல்லலாம் இல்ல, அதுக்கு தான் சொன்னேன் என்று பம்மினார். அதை கண்ட மிருணாளினிக்கு சுறுசுறுவென கோபம் ஏறியது. போங்கப்பா, நீங்க அம்மாவை திட்டுவீங்கன்னு பார்த்தா இப்படி பண்றீங்க என்று விட்டு வேகமாக எழுந்து செல்ல, பாப்பா நில்லு என்று அவள் பின்னாலேயே சமாதானம் செய்ய ஓடினார் அன்பு. இப்படி அவளுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீங்களே அவளை கெடுக்கிறீங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, சொல்லிட்டேன் என்றார் நாயகி கோபமாக. அதை கேட்டு சென்று கொண்டிருந்த மிருணாளினி நின்று அவரை முறைத்தாள். என்ன, எதுக்குடி என்ன முறைக்கிற? அவர் கோபமாக கேட்க அவள் பாவமாக முகத்தை வைத்து தன் தந்தையை பார்த்தாள். நாயகி, என்னம்மா, விடு அவளை என்று மனைவியை பார்த்து அதட்டலாக கேட்க அதுவோ கெஞ்சலாக ஒலித்தது. அதை கண்டு தன் தந்தையை முறைத்தாள் மிருணாளினி. இப்போது அவர் பாவமாக பார்க்க மகளுக்கும் தனக்கும் இடையே விழி பிதுங்கி நிற்கும் தன் கணவனை எப்போதும் போல் பாவம் பார்த்து விட்டுவிட்டார் நாயகி. அதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டார் அன்பு. ஆனால் அதனை அப்படியே விட்டு விடுவாளா அவர் செல்ல மகள்? அப்பா, எனக்கு ஒரு டவுட். என்னம்மா? என்னை எப்படி ஷார்ட்டாக கூப்பிடுவீங்க? பாப்பான்னு. அது இல்லைப்பா, என்னோட பேரை எப்படி சுருக்கமாக சொல்லுவீங்க? மிருனா. உங்கள் பேரை எப்படி சுருக்கமாக சொல்லுவீங்க? அன்பு. அப்போது அம்மா பேரை மட்டும் ஏன்பா ஃபுல்லாக சொல்கிறீங்க, சுருக்கமாக சொல்லலாம் இல்லை என்று விட்டு உறக்க சிரித்து கொண்டே வேகமாக தன் அறைக்குள் ஓடி சென்று கதவை மூடிக்கொண்டாள். அதை கேட்ட நாயகி வேகமாக வந்து அவள் அறை கதவை தட்டினார். அடியை, வெளியே வாடி, இருக்கு உனக்கு. நான் இப்போ வரமாட்டேனே, என்ன பண்ணுவ? அப்பா, நீங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துங்க, அப்புறமா வரேன் என்று உள்ளே இருந்தே அவள் கத்தினாள். நாயகி தன் கணவரை முறைத்து பார்க்க அவரோ பயத்தோடு தலையில் கை வைத்து கொண்டார். பழைய நினைவுகளில் மூழ்கி சோஃபாவில் கண்கள் மூடி சாய்ந்து அமர்ந்திருந்தவர் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டு இருந்தது. அழைப்பு மணி ஓசை கேட்க அவசரமாக கண்ணீரை துடைத்து தன்னை சரிப்படுத்தி கொண்டு சென்று கதவை திறந்தார். மிருணாளினிதான் வந்திருந்தாள். உள்ளே நுழையக்கூட இல்லை, அதற்குள் ஆரம்பித்து விட்டாள். நீ சாப்பிட்டியா இல்லையா? அதட்டலாக வந்த கேள்விக்கு இன்னும் இல்லடி என்றார் அமைதியாக. உனக்கு மட்டும் நேரமாகலையா? நேரத்துக்கு சாப்பிடுமா, ஏமா இப்படி பண்ற? நானும் பொரி தானடி சாப்பிட்டேன். அவரை முறைத்து விட்டு சென்று கை கால்களை கழுவி விட்டு வந்தாள். அவளுக்கு தட்டை வைக்க அருகில் அவருக்கும் தட்டை வைத்தாள். நீ முதல்ல சாப்பிடுடி என்றவர் அவளின் முறைப்பில் அமைதியாக அவரும் அவர் அருகில் அமர்ந்து கொண்டார். இருவரும் மாறி மாறி பரிமாறிக்கொண்டே சாப்பிடத் தொடங்கினர். அவள் தட்டில் நாயகி பொரியலை வைக்க அமைதியாக எடுத்து சாப்பிடத் தொடங்கினாள். எப்போதும் போல் ஏதேனும் சொல்வாளோ என்ற எதிர்பார்ப்போடு அவள் முகத்தையே பார்க்க அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை. இருவரும் சாப்பிட்டு முடித்து எழுந்து கொள்ள, அம்மா, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், ஒரு அரை மணி நேரம் கழித்து என்ன எழுப்பி விடுறியா என்று கேட்டாள். சரிடி, நீ போ. 2 அடி நடந்தவள் மீண்டும் அவரிடம் வந்து அவரை பின்னே இருந்து அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்தாள். பொரியல் சூப்பர்மா என்று அவள் சொல்ல சிலையாக உறைந்து நின்று விட்டார் அவர். அவள் அவரிடம் இருந்து விலக பார்க்க சட்டென்று அவள் கையை பிடித்து நிறுத்தி, மிருனா என்றார் நடுங்கிய குரலில். என்னம்மா நின்று அவள் கேட்க சட்டென்று திரும்பி தன் மகளின் முகம் பற்றி 2 கன்னங்களிலும் மாறி மாறி முத்தம் வைத்தார் நாயகி. அம்மா என்று திகைத்தாள் அவள். அவளை கட்டி கொண்டு வெடித்து அழுதார். அம்மா, என்னம்மா, எதுக்கு இப்படி அழற?
என்று அவர் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டாள் மிருணாளினி. என் பாப்பா, என் பாப்பா என்று தேம்பியவர், எத்தனை வருஷம் ஆச்சுடி என்றார். அவர் குரலில் தெரிந்த ஏக்கமும் வருத்தமும் அவளுக்கு புரிந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மிருணா என்று கண்களை துடைத்து கொண்டே சிறு குழந்தையைப் போல் உற்சாகமாக கூறினார். சிறிது நேரம் கழித்து அறைக்குள் நுழைந்தாள். அவள் கை தானாக செல்போனை எடுத்து ஆதியின் வாட்ஸ்அப்பிற்கு சென்றது. ஏன் ஆதி சார், இன்னும் மெசேஜ் பார்க்கலையா? இதை பார்த்தா நீங்கள் உடனே என்னை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நினச்சேனே. தனக்குள் அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆதியிடம் இருந்து அழைப்பு வந்தது. இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.